தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அண்ணாமலைக்கு பெரிய பதவி கொடுக்கப்படும். மோடி இங்கே வந்து 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் 1-to-1 கோலாகலாஸ் அவர்களிடம் அண்ணாமலை வராமல் பாஜக ஓட்டு இந்த கூட்டணிக்கு வராது, அவர் வந்து பிரச்சாரம் செய்யணும் என்று அமித்ஷாவிடம் நானே கோரிக்கை வைத்துள்ளேன் என்று சொன்னதாக பதிவு செஞ்சிருக்காங்க. மோடி ஒரு விஷயத்துக்கு வந்தார்னா அதை மாநில அரசு பயன்படுத்திக்கிச்சுன்னா பல ஆயிரம் கோடிகள் கிடைக்கும். மோடி இங்கே வந்து திரு சீனாவின் தலைவரோடு வச்சுக்கிட்டு மாமல்லபுரத்தில் மீட்டிங் போட்டார். அடுத்த வருடம் இந்தியாவுக்கு வந்த டூரிஸ்டில் ஹையஸ்ட் ஸ்பாட் நம்பர் 1 மகாபலிபுரம். அதுக்கு முன்னாடி நார்மலாக கோவா இருக்கும். அடுத்த 2-3 நாட்களில் அமித்ஷா பிஜேபி தலைவர் தேர்ந்தெடுப்பு நடக்குது. அதுக்காக ஆர்எஸ்எஸ் இன்னொரு வேலை பண்ணியிருக்கு. 75 வயசில் ஓய்வு பெறணும்னு சுட்டி காட்டுற மாதிரி வந்திருக்கு. அது 2 பேரும் பேசுவதற்கான இது. அடுத்த எலெக்ஷனில் மோடி தான் இருப்பார் என்றது. இந்த பயங்கரவாதிகள் வழியாக வந்தவர்களால் தான் கோயம்புத்தூரில் இவங்க என்ன சொல்லுவாங்க, சிலிண்டர் பிளாஸ்ட். அது மனித வெடிகுண்டு ஒரு முக்கியமான இடத்தில் வெடிப்பதாக இருந்தது. கோயில் வாசலில் இந்த சிக்னலில் நின்னப்போ வெடித்து அந்த முஸ்லீம் பயங்கரவாதி மட்டும் செத்தான். அவன் யாருன்னு பார்த்தால் அந்த பாஷாவுடைய தம்பி. ஸோ இவங்க இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆன்டி டெரர் ஸ்குவாடு அவங்க வந்து இங்கே வேலூர்லேருந்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க. என்னடான்னா பங்களாதேஷ்லேருந்து வரவனுக்கு இவங்க பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து அவனை இந்திய சிட்டிசனாக மாற்றுறது. இதை தாண்டி திமுகவுடைய பலம் சொல்கிறதா உளவுத்துறை பலம், டிஜிபி கீழே இருக்கிற உளவுத்துறை பலமாக ஒரு இது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். நான் போய் பாகிஸ்தானில் போய் வேர்ல்டு கப் வாங்கி கிரிக்கெட் ஜெயிச்சேன்னு கேப்டன்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ தனியாக ஸ்டாலின் கிட்ட ஒரு கப்பை காமி ஃபோட்டோ, இப்படி இதெல்லாம் எப்படி சார் நடக்குது சார்? உளவுத்துறை இப்படி நடக்குதுன்னா ஸோ என்ன பண்ணுறீங்க? ஓட்டு வாங்கிறதுக்காக எங்களுடைய ஒரே வேலை அந்த 15% சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு பண்ணுறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைபவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி திருவாதிரைக்காக தமிழகம் வர்றாங்க, கலந்து கொள்வதற்காக தமிழகம் வர்றாங்க. ஸோ இது வந்து பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஆடி திருவாதிரையில் கலந்து கொள்வதற்காக வரக்கூடிய முதல் பிரதமர் வந்து மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நாம் எல்லாம் தமிழர்கள். சங்க இலக்கியத்தில் ஆதிரை அப்படின்னு சொல்லி சிவனுக்கும் இவருக்கு வந்து ஓணத்தான்னு சொல்லி விஷ்ணுக்கும் இருக்கு. ஸோ இது வந்து சங்க காலம் முதலாக நாம் எல்லாம் பக்தி ஓரியன்ட். சார் இதுக்கு மோடி ஒரு விஷயத்துக்கு வந்தார்னா அதை மாநில அரசு பயன்படுத்திக்கிச்சுன்னா பல ஆயிரம் கோடிகள் கிடைக்கும். மோடி இங்கே வந்து திரு சீனாவின் தலைவரோடு வச்சுக்கிட்டு மாமல்லபுரத்தில் மீட்டிங் போட்டார். அடுத்த வருடம் இந்தியாவுக்கு வந்த டூரிஸ்டில் ஹையஸ்ட் ஸ்பாட் நம்பர் 1 மகாபலிபுரம். அதுக்கு முன்னாடி நார்மலாக கோவா இருக்கும். இப்போ அயோத்தியில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி மோடி ஐயா என்ன பண்ணார்? முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் உற்சவர் ராமபிரானுடைய முன்னோர்கள் வழிபட்டது. அதாவது பீஷ்ணன் வந்து நான் இலங்கைக்கு போக மாட்டேன், உங்களோடையே இருக்கான்னு உடனே இந்த எங்கள் தாத்தா பாட்டி பரம்பரையாக வழிபடுற இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று சொன்னார், இதை எடுத்துகிட்டு போகிற வழியில் வைக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு நேரமாகிட்டுதுன்னு இதில் காவேரி கரையில் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போன நேரத்தில் அதை எடுக்க முடியாமல் அங்கேயே ஸ்ரீரங்கம் ஆச்சு. ஸோ அந்த ஸ்ரீரங்கம் அங்கே தான், அந்த கோயிலில் தான் கம்பராமாயணம் பாடப்பட்டது. அந்த அரங்கத்தை வந்து பார்த்துட்டு போனார். அதற்கு பிறகு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இது ராமர் அங்கே வந்து ராவணனை அழித்து விட்டு ராமேஸ்வரத்தில் வந்து சிவலிங்க பூஜை பண்ணாருங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆச்சா, அடுத்தது போன எலெக்ஷன் முடிஞ்ச கடைசி நாள் என்ன பண்ணாரு? கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறையில் உட்காந்து ஒரு நாள் தியானம் பண்ணார். அந்த பாறையை பற்றி நானே கூட படிக்கல. எது இந்த பாறை ஏன் செலக்ட் பண்ணார்னு பார்த்தால் விவேகானந்தர் ஏன் முதல்ல உட்கார்ந்தார், அதுக்கப்புறம் விவேகானந்தர் வைக்கப்பட்டது, அப்புறம் திருவள்ளுவருக்கும் வச்சிருக்கு. அந்த இடத்தில் பார்வதி தவம் செய்து தன்னுடைய சாபம் போகிறதுக்காக தவம் செய்த பாறை. ஸோ அதனால தான் விவேகானந்தர் உட்கார்ந்தார். இது நானே படிக்கல, மோடி ஐயா வந்தப்புறம் தான் படித்தேன். இதை எடுத்து சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை டூரிஸ்ட் வருவாங்க? இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் இப்போ விவேகானந்தர் பாறைக்கும் இதுக்கும் நடுவில் இது போகிறதுக்கு இது கண்ணாடியில் பாலம் கட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு போட்டு கிடையாது.
இப்போ டூரிஸ்ட் வரான்னு வச்சுக்கோங்க, என்ன நீங்கள் போகிறீங்க காலையில் இது விவேகானந்தர் பாறையை பார்த்துட்டு மத்தியானம் நம்ம இதுக்கு போயிடணும், கோவளத்துக்கு போகணும், இல்லாட்டி இந்த பக்கம் தூத்துக்குடியோ திருச்செந்தூர் போகணுன்னு போவீங்க, இல்லை அந்த பக்கம் திருவாண்டரம் போகணும். ஒரு அரை நாள் தான் நமக்கு ஒதுக்குவோம். ஸோ காலையில் அந்த கன்னியாகுமரினாலே மூக்குத்தி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வெளிச்சத்தை பார்த்து கப்பல்கள் இதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த திருவண்ணத்தை இந்த பார்க்கணுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 3 போட்டு தான். ஸோ ஒரு போட்டுக்கு இத்தனை பேர் தான் ஏறலாம். ஸோ அதுவும் இப்போ அதிமுக ஆட்சியில் 32 ரூபா இருந்த ரேட்டு இன்றைக்கி 96 ரூபா இருக்குது ஒரு ஆளுக்கு. ஸோ குழந்தையோட 4 பேர் போனால் அத்தனை செலவு சரி வேணாம், அடுத்த ட்ரிப் பார்த்துக்கலான்னு வந்துடுறாங்க. ஸோ டூரிஸ்ட் காசு தமிழக அரசுக்கு வர வேண்டியது நஷ்டமாகுது. நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக்காமல், சார் மோடியை பொறுத்த வரைக்கும் போகிற இடத்துலலாம் திருக்குறளை சொல்லுவார். அவருக்கு தமிழ் தெரியாட்டி கூட ஹிந்தியில் எழுதிட்டு பார்க்காம படிப்பார் ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஆனால் இவர் இளமை புகுத்தி விடும்னு சொல்லி டாஸ்மாக்கையும் சூடோஃபிட்ரினையும் விற்கிற கேங்கியாக உள்ளே போட்டுட்ருக்காங்க. ஸோ மோடி அவர்கள் வருகை இன்னும் அதிகமாகும். அடுத்த 2-3 நாட்களில் அமித்ஷா பிஜேபி தலைவர் தேர்ந்தெடுப்பு நடக்குது. அதுக்காக ஆர்எஸ்எஸ் இன்னொரு வேலை பண்ணியிருக்கு. 75 வயசில் ஓய்வு பெறணும்னு சுட்டி காட்டுற மாதிரி வந்திருக்கு. அது 2 பேரும் பேசுவதற்கான இது. அடுத்த எலெக்ஷனில் மோடி தான் இருப்பார் என்றது ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிட்டாச்சு. இருந்தாலும் ஒரு பேச்சு டூலுக்காக கொடுத்துருக்கு. தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அண்ணாமலைக்கு பெரிய பதவி கொடுக்கப்படும். மோடி இங்கே வந்து 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமைவதற்கு வேலையை செய்வார். இப்போ அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் இப்போ 2026 தேர்தலில் தமிழகத்தில் அண்ணாமலையுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்குமா? என்ன காரணம் அப்படின்னா, நான் தனி மனிதன் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெரிவிக்கிறாங்க. எந்த நிகழ்ச்சிகள்லையும் எந்த விழாக்கள்லையும் கலந்து கொள்ளாமலே இருந்துகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிகள் விழாக்கள் அப்படின்னு சொல்றது தமிழக பாஜகவால் கட்டமைக்கப்படக்கூடிய நிகழ்ச்சியாளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்துக்காக துவக்க விழாவாக இருக்கட்டும், எதுலையுமே அண்ணாமலை கலந்துக்கல. அப்போ அண்ணாமலையுடைய ரோல் எப்படி இருக்கும்? இல்லை, அவர் வந்து அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவர் மாற்றுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலேயே எனக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் சற்று ஓய்வு வேண்டும், நான் என் குழந்தையோட கடந்த 3 வருஷமா இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டார். இன்னொன்று அவரும் கொஞ்சம் இது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் ஒரு அரசியல்வாதி தான். ஸோ என்ன பதவி பொதுச் செயலாளர் என்று சொல்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் என்று சொன்னால் தலைவருக்கு அடுத்த பதவி மொத்தம் இந்தியாக்கே 4 பொதுச் செயலாளர். ஸோ அடுத்த தலைவருக்கு கீழே 2வது உயர் பதவி அவருக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அடுத்த வாய்ப்பாக பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் துணை அமைச்சர் என்ற கேட்டகிரி, முன்னாடி இது அருணாச்சல்லேருந்து ரிஜிஜு இருந்தார். ஸோ அப்படின்னா சிபிஐ ஃபைல் உட்பட எந்த ஃபைலை வேணாலும் அவர் எடுக்கும் அளவிற்கு பவர் இருக்கும். ஸோ இதில் என்ன கொடுக்குறது, ஏன்னா இப்பொழுது ஆர்எஸ்எஸ் உடைய ஹோல்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அடுத்த தலைவர் தேர்ந்தெடுப்பதில் அவங்க தன்னுடைய இது ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் வரணும்னு பார்க்குறாங்க. தமிழகத்தில் இப்போ நயினார் நாகேந்திரன்லாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரல. ஆனால் இப்போ ஆந்திரா தெலுங்கானாவில் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அதனால இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வேறு சில விழாக்களில் கடந்துட்டு இருக்காங்க. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் 1-to-1 கோலாகலாஸ் அவர்களிடம் அண்ணாமலை வராமல் பாஜக ஓட்டு இந்த கூட்டணிக்கு வராது, அவர் வந்து பிரச்சாரம் செய்யணும் என்று அமித்ஷாவிடம் நானே கோரிக்கை வைத்துள்ளேன் என்று சொன்னதாக பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அவர் தனக்கு நல்ல பதவி வேணும் என்றும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் கூட நின்னா 10ஓட 1 இருக்கும். இப்போ நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? அண்ணாமலை வரவில்லை, பேசலைன்னா. ஸோ அவர் தன்மேல் அட்டென்ஷன் வரதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவர் என்ன செய்வார் என்று தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவருக்கு நல்ல பதவி கொடுக்கும். அவருடைய பங்களிப்பில் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக கைது செய்யப்படாமல் இருந்த 3 பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து பேசும்போது சங்கர் ஜிவால் அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இனி தீவிரவாதம் இருக்காது அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, முதல்ல ஸ்டாலின் ட்வீட்டை பார்க்கணும். தமிழக போலீஸின் திறமையால் அது பிடிக்கப்பட்டோன்னு சொல்லியிருக்காரு. தமிழக போலீஸ் திறமையால் பிடிக்கப்பட்டோன்னு சொன்னால் இந்த தீவிரவாதிங்கிறதே தப்பு, பயங்கரவாதிகள், இந்த பயங்கரவாதிகள் வழியாக வந்தவர்களால் தான் கோயம்புத்தூரில் இவங்க என்ன சொல்லுவாங்க, சிலிண்டர் பிளாஸ்ட், அது மனித வெடிகுண்டு ஒரு முக்கியமான இடத்தில் வெடிப்பதாக இருந்தது. கோயில் வாசலில் அந்த சிக்னலில் நின்னப்போ வெடித்து அந்த முஸ்லீம் பயங்கரவாதி மட்டும் செத்தான். அவன் யாருன்னு பார்த்தால் அந்த பாஷாவுடைய தம்பி மகன். ஸோ அந்த நெட்வொர்க் ஒர்க் பண்ணுது. உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆட்சி, திமுக ஆட்சி வந்த பிறகு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு அப்பீல் போனப்போ கொடுத்தது. அவர்கள் சிறையில் இருந்தாலும் இன்னும்
அதே மென்டாலிட்டியில் இருக்காங்க, வெளியில் வந்தால் பண்ணப்படும்னாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் பணத்தில் அவர் பல கல்லூரிகளுக்கு போனார். அதில் அரபிக் கல்லூரியில், கோயம்புத்தூர் அரபிக் கல்லூரியில் ISIS மாணவருக்கு இது ஆள் சேர்க்கைக்கு நடக்குதுன்னு வந்துச்சு. ஸோ இப்போ இவர் சொல்கிறது இவர்களை பிடிச்சப்பறம் நடக்காதுன்னு சொன்னால், இவங்க இத்தனை நாளைக்கு அதில் முக்கியமாக பிடிபட்டவர் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பிடிபட்டிருக்கார். அவர் ஏதோ சாதாரண தொழில் செய்வராக மாற்றிக்கொண்டாருங்கிறாங்க. அப்போ இங்கே எப்படி வெடிச்சுது? இப்போ இதில் அதுக்கு பேர் என்ன, வில்சன் என்று ஒரு எஸ்ஐ வந்து ஒரு செக் போஸ்ட்டில் அடிபட்டது. அதுக்கப்புறம் ராமலிங்கம் என்ற தமிழர் கும்பகோணத்து பக்கத்தில் SDPI கேங்கால் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், அதுக்கப்புறம் பெங்களூர் ராமேஸ்வரம் கெஃபே, மங்களூர் உடுப்பியில் ஒன்று, இது எல்லாமே ஒரே கேங்குன்னு சொல்லி NIA சொல்கிறது. ஸோ இவங்க இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆன்டி டெரர் ஸ்குவாடு அவங்க வந்து இங்கே வேலூர்லேருந்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க. என்னடான்னா பங்களாதேஷ்லேருந்து வரவனுக்கு இவங்க பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து அவனை இந்திய சிட்டிசனாக மாற்றுறது. ஸோ இந்த வேலை தொடர்ச்சியாக நடக்குது. இன்னும் தமிழக அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, தண்டனை பெற்று, அதாவது கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டு வந்த பிறகு ஜாமீனில் வந்தவங்கள ஸ்பெஷல் இதில் வச்சு பாதுகாக்கணும். ஏன்னா அடுத்த கேஸ் வரப்போ அப்படி ஒரு 250 பேர் எங்கே போனாங்கன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனை பேர் பயங்கரவாத தொடர்பு உள்ளவர்கள்னு தெரியாது. சில பேர் குறைவான குற்றம் இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆட்சியோட நிலைமை. நம்ம DGP பேசினார்னு சொல்கிறீங்க சார். ஜாஃபர் சாதிக் அவர்கள் முதலமைச்சரோட போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து பணம் கொடுத்தாரா? உதயநிதி கிட்ட போய் 7 லட்ச ரூபா கட்சிக்கு கொடுத்தாரா? அதுக்கப்புறம் உதயநிதியுடைய மனைவியை வச்சுக்கிட்டு விழா நடத்தினாரா, மங்கைப்பட விழா? சார் அவர் வந்து 2010 உங்களுக்கு வந்து இதில் அது குண்டர் சட்டத்தில் கைதானவர். 2019 போதை மருந்து கடத்தலில் கைதாகி இதில் வெளியில் இருக்கிறவர். அப்படி இருக்கிறவரை எப்படிங்க முதலமைச்சர் DGP கையால் இது வாங்குறார். அவர் இது கொடுத்தார், அதுக்கு பேர் என்ன, CCTV கொடுத்தாருன்னு சொல்லி அவார்டு வாங்குறார். இதை தாண்டி திமுகவுடைய பலம் சொல்கிறதா உளவுத்துறை பலம், DGP கீழே இருக்கிற உளவுத்துறை பலமாக ஒரு இது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், நான் போய் பாகிஸ்தானில் போய் வேர்ல்டு கப் வாங்கி கிரிக்கெட் ஜெயிச்சேன்னு கேப்டன்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ தனியாக ஸ்டாலின் கிட்ட ஒரு கப்பை காமி ஃபோட்டோ, இப்படி இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? சார் உளவுத்துறை இப்படி நடக்குதுன்னா எப்படி? இப்படி இருக்கிறப்ப இதை பிடிச்சதை பற்றி சங்கர் ஜிவால் கொடுத்துள்ள அறிக்கையில் மத்திய IB மற்றும் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா போலீஸ் உதவியுடன் பிடிச்சிருக்கேன். ஆனால் இவர் வந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறார், தமிழக போலீஸ்ன்றார். ஸோ இதுதான் பிரச்சனை. இது நடக்கிற இதே நிலைமையில் நேற்றைய தினம் திருச்சியிலேயே எங்கேயோ உங்களுக்கு ஸ்டான் சாமி எனப்படும் ஒரு பாதிரியார், அவர் 80 வயதில் சிறையில் அவருடைய சிலை திறக்கப்படுது. அங்கே நம்ம திருமாவளவன் சொல்கிறாரு, இவர் மாவோயிஸ்டோடு சேர்ந்திருந்தார், மாவோயிஸ்டுகளை தேச விரோதிகள் என்று கட்டமைப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு முதல்ல பேசிட்டு அப்புறம் ரவுண்ட் அடிச்சுட்டு இவருடைய வீட்டில் தேச விரோத மாவோயிச கருத்துக்கள் கொண்ட விஷயங்கள் இருந்ததாக கட்டமைத்து அவரை ஜெயிலில் போட்டான்றாங்க. சார் மோடியை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டம் தீட்டப்பட்ட அத்தனை டேட்டாக்கெல்லாம் எடுத்து தான் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்தது சேலத்தில் திரு பியூஷ் மானுஸ் ஒரு இதில் இவருக்காக விழா எடுக்கிறேன்னப்போ அவர் தேச விரோத கருத்துக்களை பரப்பிய பயங்கரவாத கூட்டத்தோடு இணைப்பில் இருந்தார்னு தடை செஞ்சாங்க. இந்த அரசு அஃபிடவிட் கொடுத்துச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க? ஓட்டு வாங்கிறதுக்காக எங்களுடைய ஒரே வேலை அந்த 15% சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு பண்ணுறாங்க. மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இது கூட்டம் போட்டால், நம்ம இந்து முன்னணி முருகர் மாநாடு போட்டால் 52 கண்டிஷன் போடுறீங்க. அதே இடத்துல மனிதநேய மக்கள் கட்சின்னு ஜவஹர்லா போட்டால் எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்குறீங்க. அதில் அவர் போடுகிற தீர்மானங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, காஷ்மீர் போராளிகளை மண்ணுரிமை போராளிகள்ங்கிறாங்க. பாகிஸ்தான் காசில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய இராணுவத்தை கொள்பவர்களை மண்ணுரிமை போராளி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அவர் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பணம் திரட்டினார்னு ஒரு வருட தண்டனையில் ஸ்டே வாங்கிக்கிட்டே 20 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ பயங்கரவாதத்தோடு நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ திமுக ஆதரவு தான் எங்களுக்கு தைரியம். அதாவது 96 முதல் முறை கருணாநிதி ஜெயிச்ச உடனே தீர்ப்பு வரத்துக்கு, அதாவது இந்த எலெக்ஷனில் நம்ம செந்தில் பாலாஜி ஒன்று சொன்னார், நாங்கள் 11 மணிக்கு பதவி ஏற்றால் 11:05 மணல் அள்ளி கொண்டு போகலாம். நீங்கள் தான் கேட்டீங்க மணல் திருட்டு. அந்த ஆட்சியில் 96 என்ன நடந்ததுன்னா, முதல் வேலை உக்கடத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம் ஏரியாவில் செக் போஸ்ட் இருந்தது அதெல்லாம் உடைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை எதிர்த்து மத்திய உளவுத்துறையும் அதிமுக ஜெயலலிதாவும் அறிக்கை விட்டாங்க. ஆனால் 98 பாம் பிளாஸ்ட் வெடித்து 58 பேர் இறந்து போனார்கள். எனவே பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும். இதை பிடிச்சது மிக சிறப்பான விஷயம். ஆனால் கொடுக்குற பேச்சுக்கள்
நல்லா இல்லை. இதற்கு மத்திய அரசு துணையும் சொல்லணும். தொடர்ந்து இதை போய், ஏன்னா பிடிக்கிறதுல 90% NIA தான் வருது. நீங்கள் எதையுமே முன்னாடி பிடிக்க மாட்டேன்றீங்க. அதனால இதை தடை இது கைது செய்ததை பாராட்டுகிறோம். ஆனால் முழுமையாக அழிக்கணும். ஏன்னா நக்சல்களை அழிக்கணுங்கிறதுல மிக தீவிரமாக போய் 86 மாவட்டங்களில் இருந்ததை இப்போ 6 மாவட்டங்கள் 100க்கும் குறைவான அளவுக்கு குறைச்சிட்டாங்க மத்திய அரசு. அதுபோல் மதவாத பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பல்வேறு முக்கியமான செய்திகள், தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.